அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியா என்ற இடத்துல இருந்து கண்டி மாவட்டத்துக்குரிய கடடோரா டெம்பிள் என்ற இடம் தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இது இருந்து 215 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ நேரம் சரியாக 4:30 ஆகுது. அதோட இதில் இருந்து போய் பெட்ரோல்ன்றது அடிக்கணும். இப்போ இலங்கை பொறுத்த மாதிரில பெட்ரோல் விலைன்றது பயங்கரமாக கூட்டிட்டு 254 ரூபா. அது ஒரு டாலர் ஒன்று பெறுமதி வந்து 254 ரூபா. அந்த 254 ரூபாய்க்கே பெட்ரோல்ன்றதையும் கூட்டி வச்சிருக்கணும். சரி, காலப்போக்கில் நாங்கள் இந்த பெட்ரோல் விலையில் ட்ராவல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது போல இருக்குது. அது மட்டும் இல்லை, பைக்கில் இன்னொரு விஷயத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னடா ஃபோக் லேம்ப் என்று சொல்கிறது 900 ரூபான்றது போட்டவே அதை 2 ஃபோக் லேம்ப்ன்றது பூட்டியிருக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி இருக்க போகுது. பெட்ரோல்ன்றது அடிப்பை மட்டும் பார்த்தா நான் வவுனியாவில் இருக்கிற எந்த பெட்ரோல் செட்லையுமே பெட்ரோல்ன்றது இல்லை. அதால் இப்போ மதவாச்சி அடியில் வரைக்கும் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருந்தது. அப்போ 2 புள்ளி பெட்ரோல் தான் குறைஞ்சிது. நான் ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தா ஃபுல் டேங்க் வந்துருமெண்டு பார்க்க 1500 ரூபாய்க்கு அடித்தா தான் ஃபுல் டேங்க்ன்றது வந்திருக்கு. இல்லை போய்கொண்டிருக்கீங்களா எங்களை முன்னுக்கு ஒரு கருப்பு கலர் கார் ஒன்று போகுது. அந்த கருப்பு கலர் காருண்ட பின் டிக்கின்றது பூட்டையில் இப்போ போய் சொல்லணும். அவன் ஏதோ நாங்கள் ரேஸுக்கு வர்ற மாதிரி ஓடுறாடு. நாங்கள் ஏதோ சொன்னாங்களோ அதை விலகி கொண்டாட தெரியல. ஒரு மாதிரி சொல்லிட்டான்ட்டு நினைக்கிறேன். அதை பூட்டிருக்கு நம்ம. இப்போ நான் தமிழ் என்ற இடத்துக்கு வந்துட்டேன். நேரம் சரி 7 மணி ஆகுது. இன்னும் இதிலிருந்து 115 கிலோமீட்டர்ன்றது போகணும். அதே மாதிரி இந்த இடத்துல போய்க்கல இந்த முறை என்ன வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகடையில் போய்க்கல நவுல என்ற இடத்துல நலந்தா கிடிகை என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ இடையில பாட்டி ஒரு ஹோட்டலில் 2 பேரும் 2 பாடிஸும் ஒரு ரோல்ஸும் சாப்பிட்டுனாங்க. எவ்வளோ நினைக்கிறீங்க பில்? 500 ஆசைன்றது எடுத்த வேல் முதலெல்லாம் 250 ரூபாய்க்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நாவல டவுனில் போய் கொண்டு இருக்கிறேன். இன்னும் இதிலிருந்து நலந்தா கிடிகை என்ற இடத்துக்கு நான் 5 கிலோமீட்டர்ன்றது போகணும். இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களே பாருங்கள், நலந்தா கிடிகை என்ற இடம் 1 கிலோமீட்டர் போகணும். அதாவது இந்த இடத்துல இருந்து இடது பக்கம் திரும்பி போனோம்னா சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடம் போகும் வரைக்கும் இப்படியான தார் ரோடுகள் தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதிலிருந்து வலது பக்கம் போனால் அப்படியே ஊருக்கு போகிறது. இதிலேருந்து அப்படியே நேராக போனோம்னா தான் நாலந்தா கிடிகை என்ற இடத்துக்கு போகலாம். சில வேளை நான் நலந்தா கிடிகை என்று சொல்லியிருப்பேன். அதை இங்கிலீஷில் வாசிக்க எனக்கு அப்படி தான் வந்தது. இப்போ இந்த இடத்துல வெஹிக்கிள் பார்க் இருக்குது. இந்த இடத்துல கொண்டு பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். ஏன்னா இந்த இடத்துல குரங்குகளுக்கான பிரச்சனைகள்ன்றது இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிக்கலண்டா சரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பைக் விட்டுட்டு நலந்தா கிடிகை என்ற இடத்துக்கு இதில் பாருங்கள் இடது பக்கம் இருக்குது தானே. இந்த இடது பக்கத்தால் தான் போகணும். இந்த இடத்துல பாருங்கள் நிறைய சிங்கிளாக இங்கே பஸ்ஸில் எல்லாம் வந்திருக்கணும். பாருங்கள் நல்ல ஹேஸில் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களை ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். பாத்ரூம் வசதி அதெல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் இலங்கை மத்திய அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கு. இதில் இருந்து அப்படியே நேராக போகணும். இந்த நாலந்தா கிடிகை என்ற இடத்துக்கு நான் நினச்சேன் 8 மணிக்கு தான் விடுவினம் வந்து. பிரச்சனை இல்லை, நாங்களே எந்த டைம்லேயே வந்து இந்த இடத்த பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோயிலுக்கு போகிற வழியை பாருங்கள் எந்த இடத்துக்கு நல்லா இருக்குண்டு. நான் இப்போ அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வலது பக்கத்தில் எங்கள்கிட்ட ஷூ எல்லாம் கலட்டிட்டு தான் போகலாம். இப்போ ஷூவை கலட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஷூ கலட்டியாச்சு. இப்போ இதில் இருந்து இந்த கோயிலில் முன்பக்கம் தான் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடது பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த நலந்தா கிடிகை என்ற இடம். பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட புத்திஸ்ட் தான் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இது இந்த கட்டிடக்கலைன்றது வந்து எங்கள்கிட்ட சைவ மரபற்ற மாதிரி தான் இருக்குது. இதில் உங்களை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்த சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஏற்ற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதில் எது உள்ளே போய் பார்ப்போம். இதெல்லாம் பழைய உடைஞ்ச உருவங்கள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க அதுதான் இருக்குது. இதிலிருந்து இதில் பாருங்கள் அந்த காலத்துலேயே எப்படி கட்டியிருக்கணும்ண்டு. இந்த இடத்துக்குள்ளேயே என்ன மாதிரி விஷயத்தை கவனிச்சிட்டாங்களோ இதில் பாருங்கள் பிள்ளையார் சிலைன்றது இருக்குது. கிட்டத்தட்ட இந்த சிலைகள் எல்லாமே 9லேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குரியது. அப்படி இந்த கோயிலில் உள்புறம் எப்படி இருக்குமன்றதை பார்த்துட்டோம். இதில் இருந்து போய் வெளிப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எத்தனை போய் கீவா உள்ள வீடியோ எடுக்கல தான். ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம்.
இப்போ இதில் இருந்து பாருங்கள் வெளிப்புற சூழல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் ஒரு சிலைன்றதை செதுக்கி வச்சிருக்கணும். இந்த சைடில் எல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. அந்த காலத்தில் இப்படி ஒரு கட்டிட கலைகள் எல்லாம் இருந்திருக்கு. கூடுதலாக இது அந்தளவுக்கு இல்லை தான் இருந்தாலும் இந்த இடத்துல அப்படி இருந்திருக்குன்றது கொஞ்சம் ஏந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கோயில் பார்த்துட்டோம். இதில் இருந்து அந்த கோயிலுக்கு வலது பக்கத்துலேயே பாருங்கள் தாது கோபுரம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல சினிமேட்டிக் ஷாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறோம். இந்த இடத்துல வேலை செய்கிறார்கள். சிங்கள மக்களுக்கு வந்து இந்த இடத்துல வரலாறுன்றதை சொல்லினா நாங்களும் விக்கிபீடியாவில் தேடி பார்த்தோம். எங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு அண்ணன் ரெண்டவர் அவர்கிட்ட வரலாறு கேட்டாங்க. அவர் இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னு சொன்னவர். என்றாலும் அதை வீடியோ எடுக்கல தான். அதுக்கப்புறம் நாங்கள் அதை கேட்டு இந்த ஒரு பிரயோசனமே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு வர்றீங்களாண்டா கட்டாயம் எங்கேயா போய்க்கு இந்த இடத்த பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்காக தனியாக மெனக்கெட்டு வராதுங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ அந்த பைக் விட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இஞ்சால வந்துட்டேன். இதில் பாருங்கள் மியூசியம்ன்றது இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போய் நாங்கள் வீடியோன்றது எடுக்க இல்லாது. இந்த மாதிரி இந்த மியூசியத்துக்கு பின்னுக்கே பாத்ரூம் வசதிகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இஞ்சால வந்தால் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்போ இதிலேருந்து வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இதிலேருந்து 85 கிலோமீட்டர்ன்றது போகணும் அந்த கடடோரா டெம்பிள் என்ற இடத்தை பார்க்குறதுக்கு. இப்போ இடையில போலீஸாக்கள் மறைச்சல் நாளைக்கு அந்த ஃபொக்லாம் பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்காக தான் மறைக்கணும்ட்டு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டோம். இப்போ மாத்தலைக்கு வந்துட்டு இதில் இருந்து கண்டிக்கு 28 கிலோமீட்டர் போகணும். அதே மாதிரி நான் போகிற கடடோரா டெம்பிளுக்கு 56 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ நான் போய் கொண்டு இருக்கிற ரோட்டை எல்லாம் பாருங்கள், மழை பெய்துட்டு இப்போ தான் விட்டுருக்கேன். இதில் இருந்து கண்டிக்கு 19 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ பேரதன டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்க கடை வலது பக்கத்தில் லைனுக்கு நிற்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்ணெண்ணிக்கா பெட்ரோலுக்காண்டு கூட தெரியலை, அந்த லைன் நிற்கிது. இதில் பாருங்கள் என்ன விலை போட்டிருக்கு, 254 ரூபா பெட்ரோல் தான். இந்த லைன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனாலுமே இனி பெட்ரோல் செட் எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே பெட்ரோல்ன்றது அடிக்கணும். பெட்ரோல் இருக்குன்றதுக்காக விடக்கூடாது. ஒரு 2 புள்ளி குறைஞ்சிருந்தால் அந்த 2 புள்ளியும் ஃபில் பண்ணிட்டு தான் தெரியணும். அப்போ தான் இடநடுவில் நாங்கள் எங்கேயுமே நிற்காமல் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கம்பளை என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து நாவலைப்பட்டிய போகிற ரோட்டில் தான் நாங்கள் போகணும். அப்படி போனோம்னா தான் அந்த கொத்தமலை டேமுக்கு பக்கத்தில் நாங்கள் இலவு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கீங்களா பாருங்கள், புதுசாக 17 கிலோமீட்டர் போட்டிருக்கணும் தானே. இந்த இடத்துல இருந்து இடது பக்கம் திரும்பணும். வலது பக்கத்தால் போனால் நாவலைப்பட்டியாக போய் அதுக்கு பிறகு கிணிகத்தின் என்ற இடம் போய் அதுக்கு பிறகு நாங்கள் ஹேட்டன் என்ற இடத்துக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் இந்த ரோட்டால் கிட்டடியில் வந்து நான் அப்போக்கே சொல்லிட்டு போனால் இந்த கடடோரா டெம்பிள்ன்றது வந்து ஒரு சீசனில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. அதுக்கான சீசன் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு 15 நாளுக்கு தான் அது தென்படும் போல இருக்குது. ஏன்னா திருப்பி மழைன்றது ஸ்டார்ட் பண்ணிச்சேன்னா கட்டாயம் அந்த கொத்தமலை டேமுக்குள்ளேயே தான் அந்த கடடோரா டெம்பிள்ன்றது இருக்குது. அப்போ அது மூடப்பட்டுரும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கே வலிக்கிட்டு இந்த இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இல்லை இப்போ பாருங்கள் இலங்கையில் வசந்த காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரங்கள்ன்றது சொல்லி வார்த்தையில் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா இதில் பாருங்கள் அரோமா வூட் பேக் அப்படின்னு போட்டிருக்கு. வுடன் பேக்கண்டு இந்த இடத்துல தான் சாப்பிட போகிறோம். இப்போ ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. இதில் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இதில் அது கேட்ட மாதிரி எதுவும் தந்திருக்கணும். கட்டர் சம்பல், சுடுதலை தந்திருக்கணும். இப்போ இதை சாப்பிடுவோம். ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம். அந்த ரைஸ்ன்றது வந்து பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அதால் நான் பெருசாக சாப்பிடல. அந்த ஒரு ஃபுல் ரைஸ் தான் போட சொன்னாங்க. 400 காசுன்றது எடுத்தவேல். இப்போ நாங்கள் கொத்தமலை டேமுக்கிட்ட போகிறதுக்கு வந்துட்டோம். இதால் வலது பக்கம் திரும்பி போனால் தான் நாங்கள் அந்த கொத்தமலை டேமுக்கு போகலாம். அதே மாதிரி நாவலைப்பட்டியக்கும் போகலாம். ஆனால் ஒரு சில டைம்கள் அதாவது நான் நினைக்கிறேன் பின்னேற டைம் 5 மணிக்கு பிறகு இந்த ரோட்டால் விட மாட்டோம். மற்றபடி நாங்கள் இந்த குளபண்டால் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுலேருந்து நேராக போனால் தான் நாங்கள் அந்த கடடோரா டெம்பிள் வியூவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த மரம்ன்றது உண்மையாகவே நல்லா இருக்குது. இஞ்சால ஃபுல்லாகவே இதில் பாருங்களேன், இஞ்சாலையும் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு
நான் கேமராக்கு எந்த அளவுக்கு இந்த வியூன்றது தெரியுமன்றது எனக்கு தெரியலை. எங்கள் இடது பக்கத்தால் போய் தான் நாங்கள் போனோம். அந்த பீக்கோ கில்லுன்ற இடத்துக்கு போயிருப்போம். இப்போ இதிலேருந்து நேராக போகணும். ஆனால் இந்த ரோட்டில் போய்க்கல நீங்கள் கட்டாயம் அந்த இடத்த மாறி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த பாதையில் தான் போக வேண்டியதாக இருக்கும். எங்களோட வலது பக்கத்தில் ஒரு தார் ரோட்டு போகுதானே, இதிலே நாங்கள் எங்களோட வாகனங்களை நிப்பாட்டி கொள்ளணும். இந்த இடத்துலேருந்து அப்படியே நேராக நடந்து பண்ணா சரி. ஓகே சரி, இப்போ இந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு வலிக்கிட்டுட்டோம் அந்த கடடோரா டெம்பிள் என்ற இடத்த பார்க்குறதுக்கு. இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 300 மீட்டர்ன்றது நடந்து போகணும். ஒரு காமெடி ஒன்று நடந்தது. இந்த மணிச்சத்தம் கேக்கு தானே, அந்த மணிச்சத்தம் கேட்கல ப்ரோ சொன்னார் இந்த கடடோரா டெம்பிளுக்கு பூசை செய்கிறாங்க ப்ரோ வாங்க போய் பார்க்க முடியும்னு சொன்னேன். என்ன ப்ரோ பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆள் ஒரு ஆள் தும்பு முட்டாசித்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் கால கொடுமை. இந்த குறிப்பிட்ட நாளில் தான் இதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் இப்போ போகிறது 3ஆம் மாதம் 19ஆம் தேதி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ வரைக்கும் ரோன் ஷாட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் போகிற இடத்துல ரோன் ஷாட் எடுக்கலாமான்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதில் முன்னுக்கு ஒரு ஆமி கேம்ப் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரின்றதை அங்கே போய் கேட்டு தான் பார்க்க வேணும். இந்த இடத்துல பாருங்கள், எங்களோட வலது பக்கத்தில் ஒரு ஹட் மாதிரி ஒன்று இருக்குது. இடது பக்கத்தில் காரெல்லாம் ஒரு பாலத்துக்கு மேலே விட்டுருக்காங்க. என்ன இடம்ன்றது தெரியலை. இதில் பாருங்கள் 2 ரோட் பிரிஞ்சது தானே. இந்த 2 ரோட்டில் இருந்து அப்படியே நேராக போகணும். எங்களோட இடது பக்கத்தில் பாருங்கள் ஆமிக்காராக்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல போட்டிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்போ சர்வீஸில் இருக்குன்றது தெரியலை. கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வியூவை பாருங்களேன். உண்மையிலுமே இதெல்லாம் இலங்கைன்னு சொன்னால் நம்பவே இல்லாது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதை பாருங்கள், இதால் தான் இறங்கி போகணும் நாங்கள். இதில் பாருங்கள் போட் சர்வீஸ்ன்றது இப்போயும் ஆக்டிவில் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ அடிப்பின பண்ணுறது தெரியல. கீழே போய் தான் விசாரிக்க வேணும். இந்த இடத்துல நடந்து போகிறோம். ஆனால் இல்லையெல்லாம் வழுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. கவனமாக பார்த்து நடந்து பண்ணால் சரி. இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. வேறு வா நாள் ஆசை இங்கே தான் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் பாருங்கள் தண்ணியில் ஃபுல்லாகவே மூடி இருக்கும். ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் முகப்பு. இந்த கேமராவுக்கு ஓரளவு சின்ன தான் காட்டும். ஆனால் பெருசாக இருக்குது இந்த புத்தர் சிலைன்றது. இப்போ இதில் இருந்து வலது பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. வாவ் அருமை. இப்போ இந்த இடத்துல வியூவை சினிமேட்டிக் ஷாட்டில் பார்ப்போம். ஏன்னா இந்த ரவுண்ட் ஷாட் எடுக்கல தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள்
இந்த இடம் வந்து இப்போ சிதைவடைஞ்சு காணப்படுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1979ஆம் ஆண்டு இந்த கொத்மலை டேம் கட்டினால தான் இந்த இடம்ன்றது சிதைவடைஞ்சு காணப்படுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல சினிமேட்டிக் ஷாட் வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க, உண்மையிலுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு இரவில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதோட இந்த இடத்துல போட் சர்வீஸ் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் அந்த போட் சர்வீஸ்ன்றது இப்போ வரைக்கும் ஆக்டிவில் இல்லையா, மெடித்தான் ஆக்டிவ் பண்ணிவிடுவாம். இப்போ இதில் ஒரு போட் ஒன்று வந்து தான் நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த போட்டுன்றது வந்து ட்ரைனிங் கொடுக்குற அப்படின்னு சொன்னவேல் என்ன மாதிரின்றது தெரியல, எங்களுக்கு லக் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு கவலை, இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுக்க விடையில்ன்றதான் ஒரு கவலை. இதோ மகாவலி ஆஃபீஸோ இதை ஒன்று இருக்காம், அந்த இடத்துல போனால் தான் நாங்கள் இதில் ரோன் ஷாட்ன்றது எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமாம். இல்லாட்டிக்கும் உண்மையிலுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றதும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நின்று இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் சுற்றி. இப்போ பார்த்ததில் 2-3 விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வலது பக்கத்தில் பாருங்கள் பிள்ளையார் சிலை இருக்குது. இது மயில் நிற்கிது பாருங்கள், இது முருகண்ட சிலையாக தானே இருக்கும். அங்கால யானை ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே இருக்கணும் யாருன்றது தெரியலை. உண்மையிலே பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு உண்டு. இது எதுக்காக இப்படி உருவாக்கியிருக்கிறோம்ன்றது தெரியலை. அதே மாதிரி இந்த வலது பக்கம் இடது பக்கம் ஃபுல்லாகவே சிலையிலிருந்து உடைஞ்சதுக்கான சான்றுகள்ன்றது இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிடும். சரி, இப்போ இதுலேருந்து வேறு வலிக்கிட்டோம். உண்மையிலுமே இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுக்க விடலைன்றதான் கவலையாக இருக்குது. எடுக்க விட்டுருந்தா வேறு லெவலில் எடுத்துருக்கலாம் இந்த இடத்துல வியூவை. இந்த இடத்த பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 3ஆம் மாதம் நடுவில் 4ஆம் மாதம் நடுவு வரைக்கும் தான் சரியான காலப்பகுதி. இந்த இடத்துல ஏறி கொண்டிருக்கல இடது பக்கத்தில் பாருங்கள் கொத்மலை டேமில் வியூன்றது தெரியும். உண்மையிலுமே இந்த காலத்தை விட தண்ணி கூடுதலில் இருக்கிற காலத்தில் இந்த இடம் வடிவாக இருக்கும். இதில் இந்த டயருண்ட முடிவு மட்டும் தண்ணின்றது நிற்கும். ஜனவரி அப்படி வந்தீங்களா. இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். ப்ரோக்கும் எனக்கும் ஒரு கலந்துரையாடலாம் நடைபெற்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றுக்குள்ளே, அதாவது இந்த டேமுக்குள்ளே ஒரு ஊர் ஒன்று இருந்து ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிருக்கோம் நினைக்கிறேன். என்ன ப்ரோ? சரியாக பைக் வெட்டுற இடத்துக்கு 2:40க்கு வந்துட்டோம். இப்போ கதவுன்றது போட்டுட்டோம், அதால் இடது பக்கத்தால் தான் போய் போகணும். वेला की गेट वाला वेला की गेट वाला देखा नहीं वाने मोटरसाइकिल जाना वाने और हम जावट आऊ ना इधर पे बेला एलवला இல்ல மட்ட கேட் வாண்டி. இப்போ இந்த கேட் போட்டுனதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளால பைக்கில் போயிருக்கணும், அதை தடுக்கிறதுக்காக தான் கேட் போட்டிருக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு தாராளமாக வந்து கொள்ளலாம். ஓகே, இதிலேருந்து மோட்டோருக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டோம். இதிலேருந்து நாங்கள் அடுத்ததாக போகிற இடத்துக்கு நம்ம 50 கிலோமீட்டர்ன்றது இருக்குது. இப்போ நேரம் சரியாக 3 மணி ஆகுது. அடுத்ததாக எங்கே போகிறோம்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.